எவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. உற்சாகத்தோடு தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சபையில கொடுக்கிற செய்தி எல்லாம் யூடியூப்ல பாக்குறாங்க. இந்த முறை உங்களையும் சேர்த்து எடுக்க சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. காரணம், என்னுடைய பிஷப் டேனியல் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இன்றைக்கும் அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. உங்களுடைய சபை ஊழியக்காரர் பாஸ்டர் சுரேஷ் ஐயா அவர்களும் சரி, மிகவும் அன்பானவர். அவர் ஃபோன் செய்த போது கூட நான் எடுக்கல, அதுக்கப்புறம் எடுத்த பிறகு பண்ணேன். அவர் அப்பையும் மிகுந்த ஒரு தாழ்மையாக பேசிய ஒரு ஊழியக்காரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த இடத்திலே உங்கள் முன்னாடி என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தி இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் நேரடியாக செய்திக்கு கடந்து செல்வோம். ஆணையிட்டபடியெல்லாம் செய்து முடிப்பேன். வார்த்தைகள் நல்ல மேய்ப்பன் என்ற வார்த்தையை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். காரணம், கர்த்தர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12 14 வாசிங்க. ஆகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நல்ல மேய்ப்பன் நானே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன், வாக்கு மாறாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகத்தோடு செய்தியை மிக சுருக்கமா முடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அப்போ நல்ல மேய்ப்பன் நானே. நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரா இல்லையாங்க? வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு நம்ம இங்கே அமர்ந்து தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு மருத்துவமனையிலே நான் பணியாற்றுகின்றதுனால துக்கம் தான். எப்பவுமே இந்த மருத்துவமனையில பார்க்கும்போது எல்லாரும் நீங்கெல்லாம் பார்க்கலாம், மிக சந்தோஷமாக அவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று இல்லை. ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு துக்கமான செய்தி நடக்கும்போது எதற்காக இந்த ஜீவன் என்கின்ற வகையிலே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். கிட்டத்தட்ட 31 வருடங்களாக இந்த மருத்துவமனையிலே பணியாற்றி தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ தேவன் இல்லைன்னா இங்க நிற்க முடியுங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நாங்கள் அநேகரை பார்க்கிறோம், பிரச்சனை, வியாதி. இன்றைக்கு வியாதி இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. ஆனால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், நான் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன் என்று. நானே உங்களுக்கு நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுல 2 விதமான மேய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆடுகளை மேய்ப்பவன்ல 2 விதமான மேய்ப்பனை தேவன் நமக்கு இங்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று கூலிக்காக வேலை செய்கிற மேய்ப்பன், இன்னொருவன் எஜமானன், சொந்தக்காரன். ஆடுகளை வைத்திருக்கின்றவன் சொந்தக்காரன், ஆடுகளை அவன் மேய்க்கின்றவனாய் இருக்கின்றான். இந்த 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கூலிக்காக மேய்க்கிறவன், ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனும் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான்.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடையது அல்ல அந்த ஆடுகள், கூலிக்காக மேய்க்கிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இல்லை ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும் போது, பிறருக்காக நாம் செய்யும் பொழுது நம்ம உண்மையா வேலை செய்யறோமான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்மை நல்ல மேய்ப்பனாக இருந்து மேய்க்கின்றவராக இருக்கின்றார். அவர் நம்மை அனுதினமும் காண்கிறவராக இருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வந்தா நீங்க கர்த்தரை சார்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த கூலிக்காக செய்கிறவன் என்ன செய்யறான்? கூலிக்காக மாத்திரம் தான் ஆடுகளை மேய்ப்பவனாக இருக்கு. இன்றைக்கு அப்படித்தான் சில ஊழியங்களில் இருக்கின்றவர்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய சொந்த லாபத்திற்காக, தன்னுடைய சொந்த விருப்பங்களுக்காகத்தான் இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அநேகரும் இருக்கிறார்கள், நாங்கள் பார்க்கிறோம். அப்படி கூலிக்காக வேலை செய்கின்றவர்களாக இருக்கின்றவர்களுடைய மந்தையை அவன் நல்ல முறையில் மேய்க்க முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் அதற்காக எல்லோரையும் அப்படி நினைக்கவும் கூடாது. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தன்னுடைய சபை மந்தைகளை மிகவும் சிறப்பாக பாரத்தோடு இன்று மேய்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம் வரும்போது அநேக ஊழியக்காரர்கள் அவர்களே தேடி சென்று இந்த விசுவாசிகளுடைய கஷ்டங்களை சுமக்கின்றவர்களாக, அவர்களை வழிநடத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், இந்த வேதாகமத்தின்படி, வசனத்தின்படி நடக்கின்றவர்களாக இருக்கின்ற பட்சத்திலே ஊழியக்காரர்கள் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தானுங்க நம்மளை மேய்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். எத்தனையோ வியாதி. இன்னைக்கு நீங்க எங்க போய் எதை கேட்டாலும் வியாதி தான். ஒரு காலத்துல ஏதோ ஜுரம் வந்துச்சு, மழை பெய்தால் ஜுரம் வரும், மருத்துவமனைக்கு போவோம், 2 மாத்திரை கொடுப்பாங்க, ஒரு ஊசி போட்டாங்கன்னா வீடு வந்து சேர்ந்துடும். இன்றைக்கு அப்படி அல்ல. நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க நம்பவே மாட்டீங்க, என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ உடம்பு சரியில்லைன்னா உடனே மருத்துவமனைக்கு கூட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. 31 வருடங்களாக அதில் பணியாற்றி கொண்டிருக்கிற நானே கூட்டு போக மாட்டேன். காரணம்னா, இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா எதற்காக போறீங்களோ அதை விட்டுட்டு எல்லா டெஸ்டையும் எழுதுங்கன்னு எழுதி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் போய் அவன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே பாதி செத்து போயிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது நம்முடைய சமுதாயம். அப்போ நல்ல மேய்ப்பன் நானே என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் உன்னை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். இந்த பூமியிலே நமக்கு இது ஒன்றும் பிறந்த பிறகு நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்ன தெரியுமாங்க? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுதான். இந்த இடத்துல அமர்ந்து தேவனுடைய செய்தியை கேட்கிற வாரத்துக்கு ஒரு முறைன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த ஒரு மதத்திலும், எந்த ஒரு இதிலும் இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் என்கின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டதாக இல்லை. அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், நம்மை பசும்புல் இடங்களிலே மேய்க்கின்றவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல மேய்ப்பன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் நம்மை மேய்க்கிறவராய் இருக்கிறார் என்று பார்த்தோம். அவர் ஆடுகளை மேய்ப்பவரை குறித்து இந்த இடத்துல பேசியிருக்கிறார். இந்த ஆடுகளுக்கு குறித்து ஒரு சிறப்பான காரியம் என்ன தெரியுங்களா? அல்ல, யோவான் 10வது அதிகாரம் 2-5 வாசிங்களேன். அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடத்தி போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது ஒன்று. இரண்டாவது பாருங்க, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான்.
மூன்றாவது பாருங்க, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ஆடுகளுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் தான் செவி கொடுக்கும். நம்மள மாதிரி காது எங்கெல்லாம் சத்தம் கேட்குதோ கேட்கலான்னு உட்கார்ந்து இருக்குங்க. யாருன்னா பேசினா நம்ம ஆளுங்களுடைய காது எங்க தெரியுமா இருக்கும்? எதிர்க்க பார்த்து இருக்கணும், விட்டுருவோம். காது இங்க தான் இருக்கும், என்ன பேசுறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆதியாகமம் 6:6 தேவன் சொல்றார், இந்த மனுஷனை நான் ஏன் உண்டாக்கினேனோ என்று மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. தன் சாயலாகவே நம்மை உண்டாக்கினார், அவர் சாயலா உண்டாக்கினார். ஆனால் அதே தேவன் இந்த ஆதியாகமம் 6:6 அதிகாரத்துல 6வது வசனத்துல இந்த மனுஷனை ஏன் நான் உண்டாக்கினோ என்று மனஸ்தாபப்பட்டார். அந்த மனஸ்தாபப்பட்டார் என்ற வாக்கியம் இந்த இடத்துல அநேக இடங்கள்ல கிடையாது. ஆனால் இந்த மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ ஜீவராசிகளை உண்டாக்கின தேவன் இந்த மனுஷனை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆடு அப்படி அல்ல, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல, இந்த வில்லேஜ்ல எல்லாம் போனீங்கன்னா அவன் ஒரு சவுண்டு கொடுத்தானா அப்படின்னா போதும், எல்லா ஆடும் ஆட்டோமேட்டிக்கா ஓடியாங்க. பார்த்துருக்கீங்களா? யாருன்னா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேங்க, சிட்டியில இருக்கிறவங்க அழகா ஓடியாங்க. எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஆடுக்கு ஒரு சிறப்பு. அதனால தான் நான் நினைக்கிறேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா ஜீவராசிகளையும் விட்டுட்டார், ஆடை மட்டும் எடுத்து தன் மடியிலே வைத்துக் கொண்டார். அல்லேலூயா. இந்த ஆட்டிற்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் சத்தத்தை கேட்கும். அவன் மேய்ப்பன் போனா பின்னாடியே போயிடும், லைனா போய். இதை நான் எங்க பார்த்துருக்கேன்னா, சென்னையில் ஆடு தொட்டின்னு ஒன்று இருக்குது. அங்க கிட்டத்தட்ட ஒரு 500 ஆடு 1000 ஆடு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். லாரியில இருந்து இறக்குனாங்கன்னா அவன் போனான்னா ரோட்ல எவ்வளோ வண்டி போவாங்க, ஆனா அந்த வண்டி எல்லாம் விட்டு அது ஒரு ஓரமா போய் அவன் பின்னாடியே போகும். அல்லேலூயா. அவன் எங்க எடுத்து போய் பலி கொடுக்க போறான், வெட்ட போறான் கூட தெரியாது அதுக்கு. ஆனால் மேய்ப்பனுடைய சத்தத்தை செவி கொடுக்கின்றதாக இருக்கின்றது, கேட்கின்றதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஆடு பாருங்க, அவ்வளோ விசேஷமானது. அந்த மேய்ப்பன் போனா அவன் பின்னாடியே போகும். இதுல அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கவே கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்களும் இல்லை. அதில் இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவை சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா? 6 அறிவு படைத்த மனுஷன் தன் சாயலாகவே தேவன் உண்டாக்கினார். ஆனா அந்த மனுஷனுடைய புத்தி பார்த்தீங்களா, அவர் சொன்னதையும் கேட்குது. யோசிச்சு பாருங்க, இந்த சீஷர்களுக்கு முன்பாக அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், அடையாளங்களை காண்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சீஷர்களே கேட்கலன்னா நீங்களும் நானும் கேட்போமா? இன்னைக்கு சபை, இன்னைக்கு சர்ச்சு பைபிள் மூடணும்னா இதோட அடுத்த வாரம் தான். அல்லேலூயா. ஆனாலும் எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஊழியக்காரர்கள் சொல்லுகின்ற செய்திகளை, அந்த வசனத்தை ஒன்று பிடிச்சிக்கிங்க போதும், அதிகமாக வேண்டாம். பக்கமா 66 அதிகாரத்தை நீங்க புரட்டி படிக்கலாம் நான் சொல்றதே கிடையாது. நல்ல மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை எல்லாம் மேய்க்கின்ற பொறுப்பு யாரிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களுடைய ஊழியக்காரர் அவர்களுக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் சொல்றபடி நீங்கள் நடக்கணும். அவர் ஒரு காரியம் சொல்லுகிறார், நாம் ஜெபிக்க இந்த இடத்துக்கு போனோம்னா போகணும். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, தேவன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றை சிருஷ்டித்தார் என்று நாம் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆடு மிகவும் விசேஷித்தது. நான் இதை பார்த்துருக்கேங்க, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த 500 ஆடும் அவன் அவன் பின்னாடி நடுவில் பஸ் போவோம், மேன் போவோம், அது குறுக்க போய் அவன் பின்னாடி போய்கிட்டே ஆடு தொட்டி வரைக்கும். அல்லேலூயா. இனிமே ஆடு மேய்க்கும் போது பாருங்களேன், ரொம்ப ஒரு விசேஷித்தமான காரியம். அப்போ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த இடத்துல, அதனாலதான் அந்த ஆடுகளை குறித்து பேசியிருக்கிறார். அந்த ஆடுகளை போல மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேய்ப்பன் நடந்து போகிற பின்பு அவர் பின்பாக செல்கின்றவர்களாக, அவர் சொன்ன சத்தியத்தின்படி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
இருப்பீங்களா இனிமே? எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம் கை தூக்கி. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் உங்களை ஒரு நல்ல பாதையில தான் நடத்துவார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ஜீவனுக்கு ஏதுவான காரியத்துல தான் நடத்தினாரு. நீங்கள் ஜீவனை கற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவர் நடத்தினாரு, அன்பாகத்தானே நடத்தினாரு. ஆனால் நம்முடைய ஜெனரேஷன் அப்படிதான், நம்ம கேட்கறது கிடையாது. வார்த்தையை கேட்கிறோம், கேட்ட உடனே பைபிளை மூடி வச்சோம்னா அதோட முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. நல்ல மேய்ப்பன் நானே என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் இது புறஜாதிகர் மத்தியிலே வேற எந்த ஒரு மதத்திலும் இல்லாத ஒரு வார்த்தை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் நானே என்று நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப நல்ல மேய்ப்பன் அவர் என்று சொன்னால் நம்மள யாருங்க? அவருடைய மந்தையாக, ஆடுகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்றவர்களாக நீங்கள் இருக்கும்போது அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 43, ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம் படிங்களேன். ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன். உன்னை பயப்படாதே, நீ கலங்கி போகின்ற வேளையிலே நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், நானே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். இதை விட ஒரு வாக்குத்தத்தம் என்னங்க வேணும்? உங்க எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு வேதாகமத்தில் பாத்தீங்கன்னா மோசே முச்செடிகள் மத்தியிலே அக்கினி பட்சித்த போது மோசே என்று பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவ பாருங்க, அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் உன்னை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்திலே நீங்க ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லி அழைத்து இருப்பார். ஆபிரகாம் என்பதை ஆபிரகாம் என்று பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். அவர் வாக்குத்தத்தம் செய்தபடி அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரா இல்லையாங்க? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதாகமத்திலே தகப்பன் என்ற ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருப்பது ஆபிரகாமுக்கு தான். அல்லேலூயா. சாமுவேலோடு பேசிய தேவன் அவர். சாமுவேலே சாமுவேலே. அப்ப எல்லாரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றவராக இருக்கின்றார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் முன்பே அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது வேதாகமத்திலே ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம். நான் அடிக்கடி படிக்கும் போது, செய்தி கொடுக்கும் போது தாவீதை குறித்து தான் பேசுவேன். காரணம் என்ன தெரியுமாங்க? சாதாரண ஒரு ஆடு மேய்க்கின்ற சிறுவன். அந்த ஆடு மேய்க்கின்ற சிறுவனுடைய சந்ததியில் வந்தவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஆடு மேய்க்கிறவனுக்கு இந்த வேதாகமத்திலே முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தம் சாயலாகவே உண்டாக்கின உங்களையும் என்னையும் என் தேவனாகிய கர்த்தர் எப்படிங்க நம்மளை மேய்ப்பார்? எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆனா நம்ம தான் அவருடைய மேய்ச்சலிலே, அவருடைய மேய்ப்பன் சத்தத்தை கேட்காதவர்களாக நாம் இருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல? ஏன் எனக்கு இந்த நோயை கொடுத்த? ஏன் எனக்கு இவ்வளவு தடைகள்? காரணம் யார் தெரியுமாங்க? நம்ம தான். நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? நம்ம தான் அவருடைய மந்தைகளாக இல்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை கேட்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், கீழ்ப்படிகிறது கிடையாது. உங்களுக்கு முன்பாக இங்க செய்தி கொடுக்கிற நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு வாரமும் தேவன்
நான் நினைத்து பார்க்காத காரியங்களை செய்கின்றவராக இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஐயா தனியா இதுக்காக நானும். எனக்கு பிரியமானவர்களே, உங்க சபைக்கு வந்த பிறகுதான் இந்த தோற்றம் கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. வெட்கப்படுவேன். மைக்கை எடுத்த என் தொடையெல்லாம் நடந்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் எங்கெல்லாம் அழைச்சிட்டு போறாருன்னு தெரியும் ஐயாவுக்கு. ஊழியக்காரர்கள் மூலியமா தாங்க. அப்போ என்னை மேய்க்கின்ற தேவன் உங்களை விட்டுருவாராங்க? விட்டுருவாரா? நானே நல்ல மேய்ப்பன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்கள், இந்த வேதாகமத்தில் இந்த தாவீதை யோசித்து பாருங்கள். நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும். தாவீதுடைய தகப்பனிடத்திலே கேட்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். ஊழியக்காரரை அனுப்பி அவரை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த தாய் தகப்பனே தாவீதை அவர்கள் காண்பிக்கவில்லை. அவருடைய 7 குமாரர்களை தான் காண்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் 8வது ஒரு குமாரன் தான் தாவீது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த, இந்த உலகத்திலே தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளிலே ஒருத்தன் இதற்கு ஒப்பானவன் அல்ல, இதற்கு இந்த ஒரு காரியத்திற்கு ஏற்றவன் அல்ல என்று தீர்மானிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தாய் தகப்பனே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தாவீதை அவர்கள் காண்பிக்கவில்லை. 7 குமாரரை தான் அவர்கள் காண்பிக்கிறார்கள். ஆனால் தேவன் பாருங்க முன்குறித்து இருக்கிறார் உன்னை. ஆனால் ஊழியக்காரர் சாமுவேல் இடத்திலே சொல்கிறார், இன்னொருவன் இருக்கிறான், அவனை தான் நீ அபிஷேகிக்கணும். ஹல்லேலூயா. பிறகுதான் என்ன செய்யறாங்க ஒரு தாய் தகப்பன், இன்னொருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவரா இல்லையா? இல்லையாங்க? அவர்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரா இல்லையா? அவர் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தாங்க அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்காம இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்று கூட பாத்தீங்கன்னா அழைப்பினுடைய சத்தம் மிக லேட்டா தான் கேட்டிருக்கிறேன். அவர் முன்குறித்து இருக்கிறார், அவர் அழைத்து இருக்கிறார். அழைத்த பிறகு நான் வந்தேன், சபையில இருந்தேன், சபையில செய்தி கேட்டேன், திருப்பி நான் எங்க போனோமோ அசுத்தத்துல போய் விழுந்துருவேன். கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா சபையில போய் கேக் கொடுப்பேன், கேக் பாக்ஸை கொடுத்துட்டு போனவனே அசுத்தத்துல போய் விழுந்துருவேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அழைத்திருக்கிறாரா இல்லையா? யாரு? நம்ம தான் அவருடைய சத்தத்தை கேட்கறது இல்லை. அவருடைய சத்தத்தை நீங்க கேட்டால் உங்களுக்கு வறுமை இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, தொந்தரவு இல்லை, நோய்கள் இல்லை, எதுவுமே வராதுங்க. இன்னைக்கு நானும் என் மனைவி என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வரோம். சண்டேனா எங்க போக மாட்டோம், சபைக்கு போவோம். 1 hour செய்தி கேட்டோம்னா வீட்டுக்கு வந்துட்டு இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே பங்கு கொள்ளுகிறவராக இருக்கின்றோம். இன்னைக்கு சண்டே ஒரு நாள் விடுமுறை, ஆனால் இன்றைக்கு சபைகளுக்கு சென்று தேவனை குறித்து பேசும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை நடத்தின தேவன் உங்களை நடத்து வர மாட்டார். இங்க எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கலாம், ஊழியம் செய்கின்ற சகோதரிகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்தால், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை முன்குறித்து இருக்கிறார். அவருடைய தாய் தகப்பன் கூட அதை மறைத்த போதும் தேவன் தாவீதை அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். இந்த வேதாகமத்தில் தாவீத மாதிரி ஒரு ஆசீர்வாதமான மனுஷனை பார்க்க முடியாது. அரசனாக்கினார். ஆடு மேய்த்தவனை அரசனாக்கின தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நம்மை முன்குறித்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் படிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உண்டாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். எங்க உன் தாய் தகப்பனை அழைப்பதற்கு முன்பே உன்னை அறிந்திருக்கிறார். நீ யாருடைய பிள்ளையாக பிறக்க போகிறாய் என்பதை. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இதை விட ஒரு ஆசீர்வாதமாக நீ எங்க பிறக்க போற, யாருக்கு பிறக்க போற, என்னெல்லாம் செய்ய போறன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவர் நம்மை மேய்க்கின்ற நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார். நாம் தான் அவருடைய சத்தத்தை கேட்காதவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு மருத்துவத்தில் எத்தனையோ ஸ்கேன் குழந்தையை பார்க்கறதுக்கு, எல்லாத்துலயும் எல்லாமே கணிக்க முடியும்னா முடியாது. கணிக்கிறார்கள், குழந்தை ஹேண்டிகேப்டா இருக்கு. இன்னும் சில குழந்தைகள் விகாரமாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? யூடியூப்ல தெரியல. 45 நாட்களிலே கரு உண்டாக்கப்படுகிறது. அந்த கருவினுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு காலகட்டமாக பார்க்கிறார்கள், 52 வாரங்கள். ஆனால் யோசித்து பாருங்கள், நீங்கள் கரெக்டா இந்த குழந்தை பிறக்க பண்ண முடியாது. ஆனால் தேவன் உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உண்டாவதற்கு முன்பே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அறிந்த தேவன் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எதை குறித்தோ? ஆகாயத்து பறவைகளை பார், அது விதைப்பதும் அருள் இல்லை, நூற்பதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதை சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் பரமபிதா போஷிக்கிறார். அப்ப உன்னை என்னை விட்டுவாராங்க? விட்டுவாரா? யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த வேதாகமத்தை படிச்சீங்கன்னா தயவு செய்து போய் படுத்துறாதீங்க. அதை கொஞ்சம் தியானித்து பாருங்களேன். தேவன் உன்னோடு பேசுவார். நான் இந்த செய்தி எடுக்கும்போது உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. காலையில எழுந்து இரவு நினைக்கிறேன், எல்லாரும் படுத்துட்ட பிறகு நான் என் ஆண்டவரிடத்துல கேட்பேன். எல்லாரும் படுத்துட்டாங்க எங்க வீட்டுல, நான் மட்டும் படுத்துட்டு இருப்பேன். கேட்பேன், ஆண்டவரே நான் என்ன பேசணும்? இன்னைக்கு நிறைய யூடியூப் நிறைய இதுலலாம் நீங்க செய்தி ஈஸியா எடுத்துடலாம். ஆண்டவரே நான் பிரத்யோகமாக என்ன பேசணும்? ஆடுகளை குறித்து நான் என்ன ஆண்டவரே பேசணும்? அப்படி தியானிக்கும் போது தான் தேவன் கொடுத்த ஒரு சில வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உன்னை தாயின் கர்ப்பத்திலே நீ உண்டாவதற்கு முன்பே அறிந்திருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு என்ன தெரியுமாங்க, தேவனுடைய சித்தம் என்னன்றது நம்ம கேட்கறதே கிடையாதுங்க. நம்மளே ஒண்ணு தீர்மானிக்கிறது. இது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே. அது நடக்குமா? நடக்காது. ஒருவேளை கொடுத்துட்டா ஏன் ஆண்டவரே கொடுத்தீங்கன்னு துக்கப்பட வைத்திருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். என் வீட்டில் கூட சொல்றேன் பாருங்க, தேவன் நடத்துகிறார், நமக்கு ஆகாரம் கொடுக்கின்றார், நமக்கான வஸ்திரங்களை கொடுக்கின்றார், போய் வருவதற்கு நமக்கு ஒரு வாகனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் மனைவிக்கு வேலை வேணும், வேலை வேணும். வேலை தேவன் அருமையான வேலையை கொடுத்திருக்கிறார், ஊழியம். எனக்கு பிரியமானவர்களை, இந்த பூமியில நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், ஒரு நாள் மரித்து போவோம். ஆனால் ஊழியம் செய்தீர்கள் என்றால் அதை விட ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்குதானா? இல்லைங்க. நீ இந்த ஜீவனோட இருக்கும் போதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து பேச முடியும். மரித்து போன பிறகு 16வது நாள் உபவாச கூட்டம், 16வது நாள் கூட்டம் என்ன பலன் இருக்குது? 7வது நாள் இப்பெல்லாம் ரொம்ப குயிக்கா முடிச்சிடறான். 14 போச்சு, 11 போச்சு, 7 நாள் எல்லாம் முடிச்சிடறான். இப்ப 3வது நாளே முடிச்சிடறான். மரித்தவர்கள் மரித்தவர்களாக இருப்பன்ற வார்த்தையை கெட்டியா முடிச்சிட்டான் நம்மால். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் மரித்தவர்கள் தான், அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப ஷார்ட்டா போயிட்டு இருக்கு லைஃப். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் தேவனிடத்தில் கேட்கணும். நான் கேட்கிறேன், உண்மையிலே வசனத்தை எடுத்துட்டேன், ஆண்டவரை நான் பேசணும், அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் பேசணும். நான் என்ன ஆண்டவரை பேசுறது? மேய்ப்பன், ஆடுகளை மேய்ப்பன் என்று கொடுக்குறீங்க, என்ன பேசுறது? அப்ப தேவன் நம்மோட பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? ஆடுகளை காமிக்கிறேன், பார் மகனே, இந்த ஆடு என்ன பண்ணுது. அப்பதான் நான் பார்த்தேன், அவன் ஒரு குரல் அப்படி கொடுத்தவனே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஓடுதுங்க. நம்ம அம்மா அப்பா பிள்ளைங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, கண்டுக்காம போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப யாரு தப்பு பண்றாங்க? காது நல்லா கேட்குது, தாய் தகப்பன் கூப்பிடுறதும் கேட்குது. ஆனா கேட்காம இருக்கிறது யாரு? நம்முடைய பிள்ளைகள் தான். நம்ம கிட்ட கீழ்ப்படிதல் இல்லை.
தாய் தகப்பன் கூப்பிடுறதையே இந்த பிள்ளைகள் கேட்கல. நம்ம தாய் தகப்பன் கூப்பிட்டா கேட்கலன்றோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேருக்கு கேட்கிறோம்? நமக்கு நல்லது செஞ்ச ஆண்டவர் இருக்கிறார். ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தா, என்ன கடவுளோ இது, என்ன ஆண்டவரே நீ, ஹல்லேலூயா. நீங்க வைராக்கியமா தேவனிடத்துல கேட்கலாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுங்க, கேட்கலாம், தப்பே இல்லை. உன் தகப்பனிடத்திலே நீ கேட்கின்ற அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானெல்லாம் என் கனவுல கூட நினைக்கிறேன் கார்ல வருவேன். காரணம் என்னன்னா, நான் பிரசிடென்சி காலேஜில் படிக்கும் போது என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து போகும்போது மகாபலிபுரம் போகும்போது 7 பேர் போனோம். அதில் ஆக்சிடென்ட் ஆச்சு 93. நான் அப்போ தேர்ட் இயர் படிக்கிறேன் காலேஜ். அப்போ ஆக்சிடென்ட் ஆனப்போ 2 பேர் மரித்து போனார்கள் அந்த இடத்துலயே, துறைப்பாக்கம் அந்த இடத்துல. இன்றைக்கு பயங்கர டெவலப்மெண்ட். நீங்கள் இடத்தையே பார்த்தாக்கா இது துறைப்பாக்கமா என்று கேட்கின்ற அளவுக்கு நீங்கள் இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சு. வித்தின் செகண்ட் காரில் வண்டி எடுக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட தெரியாது, எடுக்கிறான், எதிர்க்க வர வண்டியில் டைரக்டாக எடுத்து போய் கொடுக்குறான். கண் முன்னாடி பார்க்குறேன், அடிக்குது, அவ்வளோதான் சவுண்டு. 7 பேரும் நாங்கள் சிதறி போய் கிடந்தோம். அதில் நான் மட்டும்தான் முதல்ல எழுந்தேன். இந்த இடத்துல எனக்கு காயம் இருக்கும், ஒரு 10 தையல். எழுந்து பார்க்குறேன், எல்லாரும் அப்படியே சிதறி போய் கிடக்கிறாங்க அந்த ரோட்ல, ஒருத்தரும் இல்லை. ஆனால் தைரியமாக எழுந்து சுற்றி பார்க்குற வீடு இல்லை, ஒரே ஒரு குடிசை வீடு. அந்த வீட்டில் போய் தண்ணி கொடுங்க சிஸ்டர்னு கேட்குறேன். அப்போ தான் என்னுடைய தலையில் அடிபட்டு அந்த இடம் ஓப்பன் ஆகுது. பிளட் அப்படியே அடிக்குது. என்னோட கண்ணெல்லாம் மறைக்குது. அந்த அம்மா அதை பார்த்த உடனே சத்தம் போட்டு ஓடிட்டாங்க உள்ள. சின்ன குடிசை வீடு, ஒன்றுமே இல்லை. திரும்பவும் அந்த அம்மாட்ட ரத்தத்தை துடைச்சிட்டு கேட்குறேன், சிஸ்டர் ஒரு துணி இருந்தால் கொடுங்களேன். அப்போ அந்த அம்மா இந்த சமையல் அறையில் சமையல் செய்கிற அந்த பாத்திரங்களை பிடிக்கிற ஒரு துணி வச்சுருப்போம். அந்த குடிசை வீட்டில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். மிகவும் ஒரு அழுக்கான ஒரு துணி. அந்த துணியை கொடுத்தாங்க. தண்ணி கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு. தண்ணி எடுத்துன்னு வராங்க. என்னுடைய தலை இந்த இடத்துல காயம் உடைஞ்சி அந்த ரத்தம் அந்த நீர் கொடுக்குற அந்த பாத்திரத்தில் விழுது. பார்க்குற மாதிரி வழி இல்லை, அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு கிடினஸ், மயக்கம். அந்த துணியை எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் எடுக்க போகிறேன். 2 பேர் அந்த இடத்துலையே மரித்து போனாங்க. கண்களெல்லாம் வெளியில் வந்து மிகவும் கொடூரமானது. அதை நான் என் வாழ்க்கையில் இந்த மருத்துவத்துறைக்கு வருவதற்கு முன்பாகவே அதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களை எடுத்து பார்க்குற மரித்து அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, அப்படியே கண்ணெல்லாம் ஷேக் ஆகிட்டு இருக்கு. இன்னொருத்தன் மரித்து போனான். இன்னும் 2 பேர் அப்படியே பிடிச்சி தூக்குனேன். என்னை தவிர இன்னொருத்தனை தவிர மற்றவர்கள் 2-3 பேருக்கு மிகப்பெரிய காயம். இந்த இடம்லாம் உடைச்சி போச்சு. அதில் காயம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான். தமிழும் கன்னடாவும் கொஞ்சம் சேர்ந்து வந்தோம். கன்னடா பேசி பேசி வீட்டில் பழக்கமாயிடுச்சு. அதனால் தமிழ் வார்த்தைகளே சிலது வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை எல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டு போவது என்பது கூட தெரியல. சுற்றி நின்று பார்க்குறாங்க. டிரைவர் மட்டும் ஓடுறாரு, யாருமே வரல. அப்போது அந்த இடத்துல ஒரே ஒரு மருத்துவர் மாத்திரம் ஒரு காரில் வர்றாரு. வந்து காரை விட்டு இறங்கினா, தம்பினா இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணுன்னு சொன்னார். அவருடைய புது வண்டி, அதில் ரத்தத்தோடு இருக்கும். அந்த கார் கண்டிப்பாக உள்ளே எதுவுமே யூஸ் ஆகாது, அவ்வளோ பிளட் இருக்கும். எடுத்து போட்டார். நாங்கள் எடுத்து அந்த வண்டியில் எடுத்து அந்த நண்பரை எல்லாம் போட்டோம். மேலே தான் கால் வச்சுட்டு போனோம். ஏன்னா 7 பேர் ஒரு காரில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவன் நம்மை முன்குறித்து இருக்கிறார். அதில் 2 பேர் மரித்து போனார்கள். எங்களுடைய அந்த வடபழனி ஏரியா, வடபழனி கோவில் கிட்ட தான் நான் பிறந்து வளர்ந்தது. எல்லாரும் அந்த பகுதியே ஒரு மசானம் சுடுகாடு போல ஆயிடுச்சு. அப்படி ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக ஒரு 7 பேர் நான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தேவன் அன்றைக்கு என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். திரும்பவும் நண்பர்கள் மூலியமாக அசுத்தத்திலே விழுந்து போனேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறாரா இல்லையா? அப்போ நீங்களா ஒன்று நினைச்சுக்கிட்டு எனக்கு வேலை வேணும், எனக்கு இந்த போஸ்டிங் வேணும், நான் இதை செய்யணும்னு நினைச்சிட்டு தேவனிடத்துல கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் அதிலே நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமானா இருக்க முடியாது. என்னுடைய வீட்டில் அப்படிதான். என்னுடைய மனைவி வேலை வேண்டும், வேலை வேண்டும்.
நான் சொல்லுவேன், அதாவது வேதாகமத்துல நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்திரீயானவள் தன் வீட்டை கட்டினாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அநேக இடங்கள்ல ஸ்திரீயை குறித்து தேவன் அவ்வளவு பேசல. ஆனால் வேதாகமத்திலே நீதிமொழிகளில் நல்ல ஸ்திரீயானவள் தன் வீட்டை கட்டினாள். அப்போ வீடு என்பது என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலை, அலுவலகம். உங்களுக்கு ஒரு குடும்பத்தை நடத்துவதை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கு அநேக பெண்கள், நான் மருத்துவத்துறையை பார்க்கின்றேன், இன்ஜினியரிங்ல பார்க்கிற வேலை 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 போயிட்டீங்க. இன்னைக்கு கதறீங்க, நீங்க எங்களால முடியல, டிராவல் பண்ண முடியல, பேட்டி கொடுத்துருக்கீங்க டிவில யூடியூப்ல. யார் உங்களை போக சொன்னது? தேவன் உங்களை வேலைக்கு கொண்டு கொடுத்திருக்கிறாங்க இல்லையே. ஆதாமை சார்ந்து ஆதாமுடைய சரீரமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் சொல்லி இருக்கிறார். நீங்கள் உங்க சுய வாஞ்சையின் காரணமாக நீங்கள் கேட்டீர்கள், அவர்கள் கொடுத்தார், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க. இன்னைக்கு முடியல. என் மனைவி இடத்துல சொல்லுவேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மை சிறு வயதிலே தாய் தகப்பனை இழந்து விட்டார்கள். ஒரு 4 சகோதரிகளுக்கு திருமணத்தை செய்து இன்றைக்கு தேவன் நம்மை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார் என்றால் அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு செய்தி கொடுக்கிறதெல்லாம் முக்காவாசி என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்தி கொண்டிருக்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எதையுமே கூட்டி கழித்தெல்லாம் சொல்லல. என்ன எனக்கு நடந்ததோ, உங்களுக்கு முன்னாடி இன்றைக்கு இந்த ஊழியக்காரனாக நிக்கிறேன்னா உங்களை மூலம் நான் பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க நினைக்கவே மாட்டீங்க, அநேக சபைகளுக்கு தேவன் என்னை கொண்டு போய் ஏதாவது ஒரு காரியம், என்னுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வந்த பிறகு திருமணம் நடக்குதுன்னா எதனாவது ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வெஜிடபிள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஊழியங்களை செய்தவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி ஒரு ஊழியக்காரனாக இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்படுவாங்க. நான் இந்த பைபிளை குறித்து தெரு பிரசங்கம் இந்த இது கொடுக்க சொல்லுவாங்க, ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. ஊழியக்காரர் நிற்பார், நான் கொடுக்கறதுக்கு வெட்கப்படுவேன் பின்னாடி. ஏன்னா நம்ம கல்லூரி படித்திருக்கிறோம், நம்ம நிறைய டிப்ளமோ இந்த மாதிரி படித்திருக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்யணுமா? இது வெட்கமா இருக்கிற ஆண்டவரை நினைத்த காலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் எப்படி அடிச்சாரு சாத்தானை விட்டு? பாடுறா, என்ன போவாத வேலை கிடையாது. என்னை விட்டு நீங்க செருப்பு தைக்க சொன்னாலும் தைப்பேன், காரை ரிப்பேர் பண்ணாலும் பண்ணு. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார், நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களை, ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடவே இருக்கிறார், நம்மோடவே இருக்கிறார். அப்போ அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். தயவு சொல்லி சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கதை இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள். என் மனைவிக்கு லாஸ்ட்ல என்ன வந்தது? அடிச்சாலும் ஒரு அடி. ஊழியத்தை செய், ஜபம் பண்ணுன்னு சொன்னாங்க, வேலையை தேடி ஓடிட்டு இருக்கிறியா? ஜீசஸ் கால்ஸ்ல அழைப்பு போன வாரம்லாம், உடனே நான் ஜீசஸ் கால்ஸ் போறேன். ஒரு மருத்துவமனையில அழைப்பு, அடுத்த வாரம் நான் இந்த மருத்துவமனைக்கு வேலைக்கு போறேன். அடிச்சாரு பாருங்க பிபி, ஒன்னும் முடியல, தலை சுத்துது. ஏன் சுத்தாது? உனக்கு தேவன் அழைத்த அழைப்பிலே நீ நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் அவரை அறிந்திருக்கிறோம். ஆடுகளும் தன் மேய்ப்பனை அறிந்திருக்கிறது, மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நல்ல ஸ்திரீயானவர் வீட்டை கட்டினார். வீட்டை பார்ப்பது உனக்கு தேவன் கொடுத்த ஒரு அலுவலக வேலை. எங்க வீட்டை பார்க்கறது உங்களுக்கு அவ்வளவு ஒரு சுலபமான காரியமாங்க? என்னுடைய மனைவி பிள்ளைகள் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஒரு 3 நாள் வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ் ஆகிடும். ஏன்னா நான் நிறைய சேலஞ்ச் எல்லாம் பண்ணுவேன். நீ இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, நான் பார்த்துப்பேன். ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. காலையில வேலைக்கு போவோம், ஈவினிங் வரும். வீட்டில் பார்த்தா பாத்திரம் எப்படி விழுந்ததுன்னே தெரியாது, குப்பைகள் எப்படி வந்ததுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வீடு உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வேலை. தேவன் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அவர் உன்னை முன்குறித்து இருக்கிறேன் என்று சொல்றாரு. நீ ஏன் வேலையை தேடுற? இப்போ மாத்திரையை போட்டு உட்கார்ந்துக்கிறாங்க வீட்டுல, தலை சுத்துது. சுத்ததான் செய்யும், அவருடைய வேலையை செய். நீ நல்ல பாடல் பாடுனா பாடு தேவனுக்காக.
எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு சுத்தமா பாட்டே பாட தெரியாது. என்னை கேலி செய்தவர்கள் எல்லாம் அநேகர் உண்டு. நான் ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, செய்தி நல்ல மேய்ப்பன் நம்மளை மேய்க்கிறவராக இருக்கிறார். நாம் ஆடுகளாக இருக்கின்றோம், அவருடைய மந்தையாக இருக்கின்றோம். இதுதான் உங்களுக்கு செய்தி. ஆனால் இது எதற்காக பிராக்டிகலான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த வேதாகமத்திலே அநேக ஓமைகளை தான் சொல்லி இருக்கிறார். குட்டி கதைகள் தான் இன்னைக்கு அரசியல் இல்லைங்களா? அப்போ என் மனைவிக்கு நான் புத்தி சொன்ன போது கேட்கல, ஏங்க பெருசா வேணாங்க, நல்ல ஆகாரம் கொடுக்கிறாரா? அல்லேலூயா சொல்லு. நல்ல வஸ்திரம் கொடுக்கிறாரா? ஆமென். டூ வீலர்ல போற நம்மள கார்ல நடத்துறாரா? ஆமென். இதை விட என்ன வேணும் ஆசீர்வாதம்? 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், போதாதா? அல்லேலூயா. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும். அல்லேலூயா. அந்த விபத்து எனக்கு ஆனதிலிருந்து நான் காரே தோறது கிடையாது. 93ல இருந்து கல்லூரி அப்பதான் ஃபைனல் இயர் முடிக்கிறேன். அதோட எனக்கு கார் இந்த பிரேக்கு கிளச்சில் கால் வச்சாலே காலில் அப்படியே உதறும். தொட்டதே கிடையாது. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பதான் 2 வருஷமா கார் ஓட்டிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா 93ல லைசன்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் ஓட்டி கொண்டு இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுங்களாங்க? தேவன் முன் குறித்து இருக்கிறார். மகனே, நீ இந்த காரை எடு, ஊழியத்துக்கு போ. அல்லேலூயா. 4 பேர் 2 வீலர்ல போக முடியுங்களா? என்னுடைய மகன் ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டான், 2 பேர் என் மனைவியும் என்னுடைய மகனும் உட்காந்துட்டாங்கன்னா வண்டி ஓட்ட முடியாது. 2 வீலர்ல ஓட்ட முடியாது. என்ன ஒரு யோசனையும் கிடையாதுங்க எனக்கு. இது என் தேவனுடைய ஆலயத்திலே நான் சொல்லுகின்ற வார்த்தை. இது சத்தியம். ஒரு நாள் நான் நினைச்சது இல்லை கார். ஏன்னா நான் ஒருத்தன் தான், என்னுடைய வருமானம் ஒருத்தன் தான். நான் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அப்ப பாருங்க, அவர் முன்குறித்து இருக்கிறார், உன்னை அழைத்து இருக்கிறார், நம்மை அறிந்த தேவனாய் இருக்கிறார். என்ன மட்டும் இல்லை, உங்களை அறிந்தவராய் இருக்கிறார். திடீர்னு போறேன் ஒரு கார் வாங்க. ஒரு நண்பர் என்னை அழைத்து கொண்டு போனா, அந்த இடத்துல போய் ஒரு கார் வாங்குறேன். அந்த காரை எடுத்துன்னு வர ரிப்பேர். அல்லேலூயா. உடனே என் மனைவி, வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லேடிஸ் எதனா பிரச்சனைனா அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. நான் அப்பவே சொன்னேன், அல்லேலூயா, தேவன் பார்த்துப்பார். உள்ள பயம், ஆனா விசுவாசம். என் ஆண்டவர் நடத்துவாங்க. திருப்பி அந்த காரை கொண்டு போய் மாத்தினேன். அல்லேலூயா. அப்படித்தான் இன்றைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வாகனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த வாகனம் வாங்கினதிலிருந்து நீங்க நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சபைக்கு என்னை அழைத்துக் கொண்டு போகிறார். அல்லேலூயா. தேவன் எப்படி நடத்துறார் பாருங்க. 93 2024 எத்தனை வருஷம் பாருங்களேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் இல்லைங்களா? அப்போ எதுக்காக இந்த வாகனம் கொடுத்தார்? அப்போ கேட்டீங்கன்னா, மகனே, என் ஊழியத்தை நீ செய்யணும், நீ குடும்பமா போகணும், உன் மனைவி பாட்டு பாடணும். அல்லேலூயா. நான் பாடல் பாடணும்னு கூட நான் சொல்லலை, எந்த சபையிலும் சொல்ல மாட்டேன். ஐயா தான், ஐயா உங்க மனைவி பாடல் பாடுவாங்களான்னு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் உங்களை எப்படி நடத்துகின்றவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இங்கே அநேக சிறு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் விதைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்கின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் வருங்க, உங்களை தேடி வரும். நான் சொல்ற இந்த காரியங்கள் எல்லாம் எந்த சப்போர்ட் யாரும் கிடையாது. என்னோடு பிறந்தவர்கள் 5 பேர், 5 ஜனம், கனடா சேர்த்து வரும் 5 பேர். ஆனால் யாரும் எனக்கு இந்த உதவி செய்தேன் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. யார் செஞ்சது? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது நிஜம். நான் இந்த இடத்துல இருந்து பரிசுத்த ஸ்தலம் இது. இந்த இடத்துல இருந்து சொல்றேன், எனக்கு பிரியமானவர்களே, யாரும் எனக்கு இதை கொடுத்தேன் என்று சொல்ல முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை நடத்துவார், நடத்தி கொண்டு இருக்கிறார். நீ அவருடைய சத்தத்தை கேட்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக் கொள்வாய். நீ ஒண்ணுமே செய்ய வேணாங்க. உங்களுடைய ஊழியக்காரர்கள் கொடுக்கின்ற வார்த்தையின்படி நடக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. சிறு பிள்ளைகள் போல முயற்சி செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை போல அந்த லாஸ்ட் சேர்ல உட்கார்ந்த போது நானும் அப்படித்தான் இருந்தேன்.
என்னை அழைத்து பேசுனா ஐயா காலெல்லாம் உருது யாருன்னு குளத்தூர் பகுதியில் முதல் என்னை தேவன் அழைத்து பேச வைத்தது ஒரு சபை கட்டுவதற்காக. அல்லேலூயா. நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த இடத்துல 5.5 லட்சம் ரூபாய் ஜனங்க கொடுத்தாங்க. ஒன்றுமே அறியாதவன் நான், ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவன் நான், லிங்கேஸ்வரன். அந்த சபையில நின்று இப்படிதான் பேசுற, மைக்கு வைக்கிற, நடுங்குது, அப்படியே காலெல்லாம் பேச முடியல. ஆனாலும் என் தேவன் பேச வைத்தார். தேவன் உன்னை முன்குறித்து இருக்கிறார், அவர் சித்தம் வைத்திருக்கிறாரா என்பதை நீங்கள் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு பேசினங்க அந்த சபைக்கு 5.5 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அந்த சபையிலிருந்து வேற சபைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அந்த சபையிலே தான் இந்த வேதாகம கல்லூரியை பாஸ்டர் டேனியல் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் மூலியமாக 3 வருடங்கள் படிக்கின்ற ஒரு கிருபையை கொடுத்தார். அப்படியே ஊழியம் போயிட்டு இருந்தேன். ஆனா நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, அதே கல்லூரியிலே வேதாகமத்தை குறித்து டீச் பண்றதுக்கு என்னை திருவள்ளூர் பகுதிக்கு அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. யோசிச்சு பாத்தீங்களா? 18 படி பாட்டு பாடிட்டு தொண்டெல்லாம் வறண்டு போய் பெருமையா அப்படி நின்ன என்ன வேதாகம கல்லூரியில படிக்க வச்சு, அதே வேதாகம கல்லூரியின் மூலியமாக வேதாகமத்தை குறித்து டீச் பண்றதுக்கு என்னை அழைத்து போனார். அல்லேலூயா. அப்பவும் நான் சொன்னேன் ஊழியக்காரர்கள், ஐயா எனக்கு கொண்டு நீங்க போங்க பிரதர். அவரோடவே என்னை அழைத்து போவார் டேனியல் கார்த்திகேயன் ஐயா அவர்கள். அந்த இடத்திலே வேதாகமத்தை குறித்து, பழைய ஏற்பாட்டை குறித்து முழுவதுமாக அவங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுப்பதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அவர் நல்ல மேய்ப்பனா இல்லையாங்க? நானே நல்ல மேய்ப்பன். எப்படி நடத்திட்டு இருக்காருன்னு பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, என்னை மாத்திரம் நடத்த வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அல்ல. இங்கு இருக்கின்ற சகோதரிகளை, இங்கு இருக்கின்ற வாலிப பிள்ளைகளை, இங்கு இருக்கின்ற சகோதரர்களை நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம் எடுங்களேன். சத்தத்திற்கு செவிப்படுகிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பிடித்தது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளும் அறிந்திருக்கிறதா இல்லையா? மேய்ப்பனை அறிந்திருக்கிறது. யாரும் அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. பிரிக்கிறது என்ன தெரியுமாங்க? நாம் செய்கின்ற பாவம். நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுங்க. நீங்க செவி கொடுத்தாலே அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்ற காரியம் எல்லாம் ஏதோ உங்களை ஒரு கதை சொல்லி உங்களை நடத்த வேண்டும் என்பது அல்ல. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்தினதை உங்கள் முன்பாக நான் ஒரு சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் நினைத்து பார்த்தேன், எப்படி நம்ம இந்த வாகனம் வாங்கணும் ஐடியா இல்லை, யாரும் இல்லை. எல்லாம் நம்ம என்னுடைய சகோதரிகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, வேற லெவல்ல இருக்கிறாங்க சொல்ல போனா. ஆனால் யாரை கொண்டும் தேவன் நடத்தவில்லை. அல்லேலூயா. யாரும் என் சகோதரனுக்கு நான் இதை செஞ்சேன்னு சொல்ல முடியாது. தாய் தகப்பன் இல்லை. கர்நாடகாவில் எனக்கு திருமணம், கன்னடா தெரியாது, இப்போ கன்னடா பேசுறேன், அப்போ தெரியாது. தேவன் நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஊழியத்திற்காக தான் இந்த வாகனம் கொடுக்கப்பட்டது என்பதை தேவன் என்னோடு பேசினார். அல்லேலூயா. வேற எங்கேயுமே போறது இல்லைங்க, வேற எங்கேயுமே போறது இல்லை. ஊழியத்துக்கு மாத்திரம் தான் அந்த காரை எடுக்கிறோம். இன்றைக்கு என் குடும்பமே என்னை திரும்பி பார்க்குது. என்னடா இப்படி இருந்தவனா? பீச்சில் கட்டுமரத்தில் போவேன். பீச்சில் அப்பெல்லாம் ஒரு பெரிய ரவுடி இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை ஷூட் பண்ணாங்க. அந்த இடத்துலலாம் நான் எப்பவுமே இருப்பேன். ஏன்னா நான் படித்த கல்லூரி பிரசிடென்சி பீச். ஆனால் தேவன் எல்லா அசுத்தங்களையும் விட்டு என்னை அழைத்து கொண்டு வந்து என்னை கர்நாடகாவிற்கு அழைத்து சென்று அங்கு திருமணத்தை செய்து சென்னைக்கு கொண்டு வந்து 2 பிள்ளைகளை கொடுத்து இங்கே வந்து வேதாகம கல்லூரியிலே படித்து இன்றைக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நல்ல மேன்மனா இல்லையா அவரு? அல்லேலூயா. முடிக்க போறோம்.
அவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார்? சங்கீதம் 32:8 வசனம் படிக்கிறார். சங்கீதம் அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன். படிங்க. அல்லேலூயா. ஆலோசனை செய்வேன். அல்லேலூயா. படிங்க அடுத்து. போதும் சிஸ்டர். நான் உனக்கு போதித்து உன் வழிகளை காண்பிப்பேன். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாங்க. அவருடைய வார்த்தையை கேட்குறீங்க, நல்ல மேய்ப்பன் நானே. வார்த்தையை கேட்குறீங்க, வீட்டில் போய் தியானிங்க, அனுதினமும் கேளுங்க. நீங்க தேவனிடத்துல எதையும் கேட்கறது தப்புன்னு வேதாகமத்தில் சொல்ல. காரணம் யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க எடுக்க வேண்டாம். நான் உன்னை மகனாக மகளாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் நம் பிள்ளைகளாகத்தான் நம்மை அவர் பார்க்கிறார். நீ தகப்பனிடத்திலே எப்படி இந்த உலகத்திலே நீ கேட்கிறியோ அதே மாதிரி உன் தகப்பனிடத்திலே நீ கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் கொடுப்பாரா மாட்டாரா? ஹல்லேலூயா. அடுத்த சங்கீதம் 23:1-2 முடிக்க போறோம். கர்த்தரின் மேய்ப்பனாக இருக்கிறார். நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே வைத்து அமர்ந்த தண்ணீரை என்னை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நீ வீழ்ந்து போவது கிடையாது, நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய், உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நானே உனக்கு நல்ல மேய்ப்பன் என்று நமக்கு ஆணையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அவர் நல்ல பசும்புல் உள்ள இடங்கள்ல மேய்ப்பாரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு பிரியமானவர்களே, அவர் நம்மை மேய்க்கின்றவராய் இருக்கின்றார். நாடுகளாய் இருக்கின்றோம். நாம் அவருடைய மந்தையிலே அவரோடு சேர்ந்து நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கண்மலையும் தீரக்கும் எரிகோக்கள் இறந்தாலும் மூடையும் கற்பங்களும் புயிக்கும் தண்ணீர்கள் கைப்பாக மாற்றப்படும். செங்கடலும் தீரக்கும் கண்மலையும் தீரக்கும் எரிகோக்கள் இறந்தாக தகர்க்கப்படும். கட்டுக்களும் மூடையும் கற்பங்களும் புயிக்கும் தண்ணீர்கள் கைப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோரும் இன்னும் தரமான உயர்வுடன் தகுதியே இல்லை என சொல்வோரும் இன்னும் தரமான உயர்வுடன் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் இன்னும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் இன்னும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. என்னை சுற்றிலும் இறைபாறுதல் எங்களை எங்கிலும் இறைபாறுதல் என்னை சுற்றிலும் இறைபாறுதல் எங்களை எங்கிலும் இறைபாறுதல் எங்களை எங்கிலும் இறைபாறுதல் எங்களை எங்கிலும் ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடித்து வாக்குத்தங்கள் எல்லாம் ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நிறைவேறும். என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் என்னை சுற்றிலும் இறைபாறுதல் எங்களை எங்கிலும் இறைபாறுதல் என்னை சுற்றிலும் இறைபாறுதல் எங்களை எங்கிலும் இறைபாறுதல் எங்களை எங்கிலும் இறைபாறுதல் எங்களை எங்கிலும். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன் நம்மை நடத்துகிறார். அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனுடைய வேலையில இடத்துல
ஜெபிக்க நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. அப்பா இங்குள்ள அப்பா என்னுடைய அருமை ஊழியக்காரரை அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனை நீ இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவே அந்த குடும்பத்தை இந்த பகுதியிலே நீ நிறுத்துவீராக, தடைகளை உடைப்பீராக. அப்பா நான் இன்னும் பார்க்கின்ற நாட்களிலே இந்த சபை நிரப்பப்பட்டு இருக்கும் ஆண்டவரே. என்னுடைய வாஞ்சை சபைகள் எல்லாம் நிரப்பப்படும் ஆண்டவரே. வெளியில சேர் போட்டு உட்கார வைக்கிற அளவுக்கு நிரப்பப்படும் ஆண்டவரே. இயேசுவே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத தேவ நேசனை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பசும் உள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல உடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.